சரி, வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்கள் நாம் தியானிக்க போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். அதில் 1 நான் வாசிக்கிறேன், கவனிங்க. பக்கம் 49. சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நாகமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அங்கே உட்கார்ந்திருந்த வேதபாரரில் சிலர், இவன் இப்படி தேவதூஷணம் சொல்லுகிறது என்ன? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களிலே சிந்தித்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாகவும் போனான். அப்பொழுது எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார். இங்கு ஒரு மனிதன் தனக்காக அல்ல மற்ற ஒரு மனுஷனுக்காக ஒரு 4 பேர் இயேசுவினிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். இதை நாம் விண்ணப்பம் தான் சொல்லணும். இயேசு கிறிஸ்துக்கு முன்னால் தூக்கி கொண்டு அவர் திமிர்வாத கொரனை கொண்டு வைக்கிறாங்க அப்படின்னா இவர்கள் இயேசுவினிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ணுறாங்க. இயேசுவால் இந்த மனிதனை குணமாக்க முடியும், இயேசுவால் இந்த மனிதனை சுகமாக்க முடியும்னு சொல்லி ஒரு 4 பேர் திமிர்வாதக்காரனை தூக்கி கொண்டு இயேசுக்கு முன்னால் வைக்கிறாங்க. அவர் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறார். வீட்டுக்குள்ளே போக முடியலை, திரளான கூட்டம் இருக்கிறது. ஆனாலும் எப்படியும் இவனை இயேசுக்கு முன்னால் கொண்டு வந்துடணும், இயேசுக்கு முன்னால் இந்த மனுஷனை கொண்டு காட்டிடணுங்கிறதுக்காக வீட்டுடைய மேற்கூரை பிரித்து அவருக்கு முன்னாய் இறக்கினார்கள். அப்படி இறக்கினதுனால வேதம் சொல்கிறது, இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு. அல்லேலூயா! இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். நாம் நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல ஒரு காரியத்தை நாம் சொல்லும்போது, பிரயாசப்படும் போது, அதை அவருக்கு தெரிவிக்கும் போது அவர் நம்முடைய விசுவாசத்தை கண்டு அற்புதம் செய்கிறார். பிரைஸ்லாம். அது நமக்கானாலும் சரி, நம் குடும்பத்துக்கானாலும் சரி, தொழிலுக்கானாலும் சரி, வியாபாரத்துக்கானாலும் சரி, எதுவானாலும் சரி, அவரிடத்துல நாம் கொண்டு போகும்போது நம் விசுவாசத்தை அவர் பார்க்கிறார். அது ரொம்ப முக்கியம். நம்முடைய விசுவாசம் எந்த அளவுக்கு அவர் மேல் இருக்கிறது, அவர் மேல் நம்பிக்கை இருக்கிறது. இப்போ நாம் நமக்காக ஜெபிக்கிறோம், ஆண்டவர் இயேசுவே நான் உண்மை நம்பி இருக்கிறேன்னு சொல்கிறோம். ஆனால் நம்முடைய விசுவாசத்தை பார்க்கிறார். நம் குடும்பத்தில் இருக்கவங்களுக்காக ஜெபிக்கிறோம், நம் தொழிலுக்காக ஜெபிக்கிறோம், வியாபாரத்துக்காக ஜெபிக்கிறோம், நம் விசுவாசத்தை அவர் பார்க்கிறார். இங்கும் இந்த 4 பேர் ஒரு மனிதனை தூக்கி கொண்டு வருகிறார்கள். அந்த மனிதர்களுடைய விசுவாசத்தை கண்டார். அந்த தூக்கி கொண்டு வந்தவனை கண்டல்ல. அல்லேலூயா! அவர் திமிர்வாதக்காரனை கண்டல்ல. திமிர்வாதக்காரனை பார்த்து அவர் அவனை சுகமாக்க வேண்டும் என்று அவர் நினைக்கல. வேதம் சொல்லுகிறது, தூக்கி கொண்டு வந்தவர்கள், அந்த 4 பேர் தூக்கி கொண்டு வந்தாங்கல்ல, அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை ரட்சித்தார். திமிர்வாதக்காரன் அவன் ஆண்டவர்கிட்ட போகணுன்னு பிரியப்படலையான்னு தெரியாது. அல்லேலூயா! அவன் கேட்டானான்னு தெரியாது, என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னானான்னு தெரியாது, நீங்கள் எனக்காக இயேசுப்பாட்ட பேசுவீங்களான்னு கேட்டானான்னு தெரியாது. ஆனால் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறதற்கு மூல காரணம் 4 பேருடைய விசுவாசம். அல்லேலூயா! அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் ஒரு காரியத்துக்காய் பிரயாசப்பட்டால், நம் குடும்பத்தில் இருக்கிற யாராக ரட்சிக்கப்படணும், கணவன் ரட்சிக்கப்படணும், மனைவி ரட்சிக்கப்படணும், பிள்ளைங்க ரட்சிக்கப்படணும், இல்லை பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கணும். சில பிள்ளைகளுக்கு வேலைக்காக நாம் ஜெபிக்கிறோம் அப்படின்னா பிள்ளைங்க அதை குறித்து கேரே பண்ணாமல் இருப்பாங்க. ஆமாம், பிள்ளைங்க தேடினாதானே கர்த்தர் செய்வார் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், சில நேரத்தில் அசட்டை பண்ணிடுவோம். அவங்க ஜெபம் பண்ணாதானே ஆண்டவர் அற்புதம் செய்வார் அப்படியெல்லாம் சொல்லுவோம். ஆனால் நாம் மற்றவர்களுக்காகவோ, நமக்காகவோ, பிள்ளைக்காகவோ, குடும்பத்துக்காகவோ நாம் இயேசு அற்புதம் செய்வார் அப்படின்னு ஒரு விசுவாசத்தோடு நாம் இருந்தால் இயேசு அற்புதம் செய்வார். பிரைஸ்லாம். அப்போ வேதம் சொல்லுகிறது, அந்த விசுவாசத்தினுடைய பலன் எவ்வளவாய் கிரியை செய்திருக்கிறதுனா, நல்லா கவனிங்க. திமிர்வாதக்காரரை நோக்கி, மகனே, உன் பாவங்களே மன்னிக்கப்பட்டதுன்றார். அல்லேலூயா! வேதம் சொல்லுகிறது, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான்னு சொல்லப்பட்டு.
அப்போ ஒரு மனிதன் பாவத்தை மறைச்சா வாழ்வடைய மாட்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இன்னொரு மனிதனுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு இவர்கள் விசுவாசம் அங்கே என்னவா இருந்தது? ஹல்லேலூயா, ஆதாரமாக இருந்தது. ஹல்லேலூயா. சில சொல்லுவோம், அவன் ஜோமன்னா தானே மன்னிப்பார், அவங்க கேட்டாதானே கொடுப்பார், அவங்க செஞ்சாதானே. நான் மற்றவர்களை பார்க்க வேண்டியதே இல்லை, பிள்ளைகளை குறித்து பார்க்க வேண்டியதில்லை, மனைவியோ குணவனையோ இல்லை யாருக்காவது ஒருத்தருக்கு நம்ம ஜோம் பண்ண ஆண்டவரே இந்த மனுஷனை ரட்சிங்கப்பா அப்படின்னு சொல்கிறோம். அந்த மனுஷன்ட்ட போய் இயேசுவை தேடுங்கன்னு சொல்கிறோம். அந்த மனுஷன் இயேசுவை தேட மாட்டேக்கான். உடனே நம்மளாம் என்ன பண்ண முடிவு பண்ணி, ஆமாம் நான் போய் அந்த வீட்டுக்காரங்கிட்ட சொன்னேன் ஏசப்பாவை தேடுங்கன்னு சொன்னால் அவங்க தேடவே மாட்டேங்காங்க, தேடுனா தான் அற்புதம் செய்வாங்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாதபடிக்கு இந்த வசனம் சொல்லுது. நாம் யார் ஒருவருக்காக விசுவாசத்தோடு இயேசுவினிடத்தில் வைராக்கியமாக நிற்கிறோமோ அந்த விசுவாசம் அந்த மனிதனை ரட்சிப்புல கொண்டு வருகிறது. அல்லேலூயா. அப்போ இவர்கள் 4 பேருடைய விசுவாசம் அவனுடைய பாவத்தையே மன்னிச்சிடுச்சு. அல்லேலூயா. அதான் ரொம்ப முக்கியம். சுகம் கொடுத்தது வேற, சுகத்தை கொடுத்துருக்கலாம், நீ சுகமா போன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் பாவத்தை மன்னிச்சிட்டார். பிரைஸ்லா சொல்லாரு, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படிங்கிறார். பாவத்தை மன்னிச்சிட்டா அவன் இருக்கிற வியாதி போயிடும், சாபம் போயிடும். அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபத்தையும், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற வியாதியையும், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தையுமே நம்முடைய விசுவாசம் நீக்குகிறது. அல்லேலூயா. நமக்கு அந்த தன்னம்பிக்கை வேணும். நான் ஜோமுன்னா இந்த மனுஷன் பிழைப்பான். அல்லேலூயா. நான் ஜோமுன்னா அந்த மனுஷன் பிழைப்பாயா. அதனால சொல்றாரா, நீங்கள் ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், நீங்கள் சபிக்கிறவர்கள் நீ நாசமாக போயிடுவோன்னா நாசமாக போயிடுவோம். அந்த அளவுக்கு தேவன் நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார். அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட உரிமையை நாம் பார்க்கணும். நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த உரிமை என்ன? ஆண்டவரே நான் ஜோம் பண்ணுறேன், என் பிள்ளைக்கு அற்புதம் செய்யுங்க. நான் ஜோம் பண்ணுறேன், என் கணவருக்கு அற்புதம் செய்யுங்க. நான் ஜோம் பண்ணுறேன், என் மனைவிக்கு அற்புதம் செய்யுங்க. நான் ஜோம் பண்ணுறேன், என் வியாபாரத்தை ஆசீர்வதிங்க. நான் ஜோம் பண்ணுறேன், இந்த பக்கத்தில் இருக்கிறவனுக்கு அற்புதம் செய்யுங்கப்பா, அவனுக்கு தெரியலப்பா உங்களை பற்றி அப்படின்னு சொல்லி நாம் விசுவாசத்தோடு நின்றால் தேவன் அற்புதம் செய்வார். இந்த இடத்துல நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியமே, ஒரு 4 பேருடைய விசுவாசம் ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பை கொண்டு வந்தது, ஒரு பாவ மன்னிப்பை கொண்டு வந்தது, சாபத்தை முறித்தது. அந்த மனுஷனுக்கு எத்தனை வருஷமாக சாபத்தை சுமந்துட்டு இருந்தானோ அந்த சாபத்தை முறித்து விட்டது. அல்லேலூயா. பாவம் மன்னிக்கப்பட்டால் சாபம் போய் தான். பிரைஸ்லா. பாவம் மன்னிக்கப்பட்டால் சாபம் போய் தான் ஆகணும். நம்ம மேலே இருக்கிற பாவத்தை இயேசு மன்னிச்சிட்டார்னா இனி சாபம் நமக்கு இல்லை. பிரைஸ்லா. சாபம் எப்படி வந்துச்சு? பாவத்தினால தான் சாபம் வந்துச்சு. அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்போ இயேசுவின் ரத்தம் ஒரு மனிதனை கழுவும் போது அந்த மனிதனுடைய சாபம் போகுது. அப்போ இந்த மனிதனுக்காக இயேசு ரத்தமே சிந்தலை, சிலுவையில் மரிக்கலை. ஆனால் யார் யாருக்கெல்லாம் என் ஆண்டவர் ரத்தம் சிந்தி சிலுவையில் மரிக்கணும்னு அவர் தீர்மானித்திருந்தாரோ அந்த கூட்டத்தில் இவனும் ஒருத்தனா வந்துட்டான். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவின் இடத்துல விசுவாசமாய் நாம் போகும்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வியாதி மாறுறது மாத்திரம் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபம் போகிறது மாத்திரம் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள் போகிறது மாத்திரம் இல்லை. நாம் விசுவாசத்தோடு மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது, விசுவாசத்தோடு குடும்பத்தினருக்காக ஜெபிக்கும் போது, விசுவாசத்தோடு நாம் அருகாமையில் இருக்க ஜெபிக்கும் போது கர்த்தர் அற்புதம் செய்கிறார். அவங்கள பார்த்து, இது 4 பேர் உன்னை தூக்கிட்டு வந்திருக்காங்க, நீ ஜோமுன்னியான்னு கேட்கல. அல்லேலூயா. இந்த 4 பேர் உன்னை தூக்கிட்டு வந்திருக்காங்க, நீ ஒழுங்கா இருப்பியான்னு கேட்கல. நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ஒழுங்கா இருப்பியா, நான் உன்னை சோமாக்கி விடுதேன், ஒழுங்கா இருப்பியான்னு கேட்போம். அல்லேலூயா. கேட்போமா? கேட்க மாட்டோம். நமக்கு அதிகாரம் இருந்தால் கட்டாயம் கேட்போம். உன்னை சோமாக்கி விட, நீ ஒழுங்கா இருப்பியா, நல்லா இருப்பியான்னு. அவர் கேட்கவே இல்லை. இந்த 4 பேர் என் மேலே நம்பிக்கை வச்சுட்டான், அதனால் உன்னை சோமாக்கிறது. பிரைஸ்லாம். இந்த 4 பேர் என்னை நம்பி வந்துட்டான், இந்த 4 பேர் ஏசு அற்புதம் செய்வார்னு உறுதியாக இருக்கான், அதனால் நான் உன்னை சோமாக்குறேன், உன்னுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு போ அப்படின்ட்டார். பிரைஸ்லாம். உன் பாவத்தை நான் மன்னிச்சுட்டேன்ட்டார். அதோடு அவன் சாபம் போச்சு, பாவம் போச்சு, அந்த மனிதன் புது மனுஷனாக மாறினான். அப்போ இந்த 4 பேருடைய விருப்பத்தின்படி அற்புதம் செய்தார். ஆகவே நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம ஒரு காரியத்தை நம்ம வீட்லேயோ குடும்பத்திலையோ நமக்கு தெரிஞ்சவங்களோ நம்ம கூட வேலை பார்க்குறவங்களோ நம்ம போயிட்டு பக்கத்தில் இருக்கவங்களோ நம்ம சொந்தக்காரங்க யாராலும் சரி, அந்த மனிதன் ரட்சிக்கப்பட நாம் விசுவாசத்தோடு உறுதியாகி நின்றார் தேவன் மாற்றுவார். அவன் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார், நிச்சயமாய் செய்வார். ஒருவேளை அவனுக்கு அறியாமல் இருக்கலாம், இயேசு பற்றி தெரியாது, என்னையா ஏசப்பா செஞ்சாரும்பா. அப்படி அல்ல, நாம் உறுதியாக நிற்கும்போது தேவன் செய்வார். என்னுடைய லைஃப்பில் கூட ஒரு சாட்சியை நாம் பார்க்க முடியும். ஒரு அருமையான மகள் இயேசுவை நம்பியிருந்தான். திருமணத்துக்கு அப்புறம் குழந்தை இல்லை, 4 வருஷம் 5 வருஷம் ஆயிடுச்சு. அவளுக்கு ஏசப்பா மேலே வெறுப்பு வந்துட்டு, என்ன தந்தை ஏசப்பா செஞ்சாருன்னு சொல்லி ஏசு கிறிஸ்துவ திட்ட ஆரம்பிச்சிட்டான். அவங்க அம்மா ஊழியே செய்து
அந்த அம்மா சொல்லுது, அம்மா நீ சோமுனா தானே உனக்கு ஏசப்பா பிள்ளை தருவார், நீ சோமுனுமாங்க. நாலாம் சோமுன மட்டும் அந்த ஏசுனார் எனக்கு பிள்ளை தரவே வேண்டாம், 4 வருஷம் தான் தராத ஏசுனார் இனி தரவே வேண்டான்ட்டான். அந்த வீட்டில் அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, அந்த மகளுடைய கணவர் வந்து என் கூட போலீஸில் ஜூனியராக ஒர்க் பண்ணவர். அதனால் அந்த மகளுடைய தாய் எனக்கு ஃபோன் பண்ணி, பிரதர் என்னோடய மருமகன் வந்து உங்களுக்கு ஜூனியராக போலீஸில் இருந்தவர், அதனால் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு நைஸாக வரணும், என் மருமகனை பார்க்குற மாதிரி வந்துட்டு என் மகளுக்காக ஜோம்னி ஒரு ஆலோசனை கொடுத்து போகணும் பிரதர், அவளுக்கு 4-5 வருஷமாக குழந்தை இல்லை, ஏசுனாரை திட்டுதான் பிரதர் அப்படின்னு. அல்லேலூயா. நானும் வீட்டுக்கு போனேன். அங்கே போனால் நான் போய்ட்டு அவனை விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சுட்டு, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு அவன்கிட்ட கேட்டேன், அப்போ என்னாச்சு எப்படி இருக்கே அப்படின்னு. சார் நிச்சயமாக ஆண்டவர் உனக்கு ஒரு குழந்தையை தருவாருமான்னு பேச்சு வாக்கில் சொன்னேன். கோபப்பட்டான், டென்ஷன் ஆகிட்டான். அப்படி ஒன்றும் தேவையே கிடையாது, குழந்தைய தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, ஏசாமி ஒன்றும் செய்ய வேண்டாம். ஒரு வார்த்தை சொன்னேன், ஏன் நீ அவசரப்படுறேன், ஆபிரகாமுக்கு 100 வயசில் கொடுக்கலையான்னு, 100 வயசு வரல என்னால் காத்திருக்க முடியாட்டான். அல்லேலூயா. அப்போ அவருடைய ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்துகிறான். இப்போ அவர் இயேசு நோக்கி கூப்பிடுற மாதிரி ஐடியா இல்லை, ஏசப்பாட்ட கேட்குற மாதிரி ஐடியா இல்லை, ஏசு கிறிஸ்துவ திட்டுறா. உடனே நானும் அந்த இடத்துல, ஆமாம் நீ இப்படி திட்டின உன் வாய்க்கு தான் நீ நீ இப்படி இருந்தால் நீ நாசமாக போயிடுவேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு வரல. அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, அவங்க தாய் என் நம்பிக்கையோடு என்னை கூப்பிட்டு, டேனியல் பிரதர் வந்து எப்படியாவது சோமுனுவார்னு கூப்பிட்டுருக்கு. அதனால் நான் என்ன பண்ணேன் தெரியுமா, அந்த மகள் இயேசுவை திட்டினாலும் எனக்கு ஒரு விசுவாசம் இது, ஆண்டவரே இந்த மகளுக்கு நீர் குழந்தைய கொடுக்கணும். அவள் திட்டுறா, அவன் ஏற்றுக்கலை, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, ஆண்டோட ஜெபம் பண்ணேன், இப்போ நான் பேச போகிறேன், நீர் குழந்தையை கொடுக்கணும். நான் ஜெபிச்சுட்டு சொன்னேன், அடுத்த வருஷம் இந்த நேரம் நீ ஒரு ஆண் மகனை வைத்திருப்பாய் அப்படின்னு. அவள் ஏற்றுக்கவே இல்லை. இப்போ நீங்கள் கூட ஆமேன்னு சொன்னீங்க, அவன் ஆமேன்னு சொல்லலை, தோத்திரமும் சொல்லலை, அல்லையான்னு சொல்லி எப்படி தீர்மானினா வெறுப்பு காமிக்கலாம். வெறுப்பை அவன் அம்மாவுக்கு வர பற்றிக்கிட்டு எரியுது, கோபம் மண்ணெண்ணெய் ஊற்றி எரிச்சிடலாம் போல தோணுது. இந்த மனுஷன் இவ்வளோ வைராக்கியமாக ஜெபம் பண்ணுறாரு, வாயத்திறந்து தோத்திரம் போடுதாளான்னு. ஆனால் எனக்கு தெரியும் என் விசுவாசம் அந்த மக வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும். அதே மாதிரி அடுத்த 45வது நாள் கன்சீவ் ஆனா, அடுத்த 9 மாதம் முடிஞ்சு 10வது மாதம் அழகிய ஆண்மகனை பெற்றெடுத்தார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் இன்னொரு பிள்ளையும் பெற்றெடுத்தா. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்முடைய விசுவாசத்தை இயேசு காண்பார். பிரைஸ்லா. திமிர்வாதக்காரன் அவன் சரியா இருக்கானா சரி இல்லையா, நல்லவனா கெட்டவனா, அதெல்லாம் இயேசு பார்க்கல. நம்ம ஏன் வசனம் சொல்ல தெரியுமா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். ஏன் சொல்லுதுன்னா, என்னுடைய விசுவாசம் என் வீட்டை அசைக்கும், என்னுடைய விசுவாசம் என் குடும்பத்தை அசைக்கும், என்னுடைய விசுவாசம் என் பட்டணத்தை அசைக்கும். ஆமென். ஆகவே இந்த நாள் நாம் தெரிய வேண்டிய ஒன்று, நம் விசுவாசத்தோடு இயேசுவினிடத்தில் நின்றால் எப்படிப்பட்ட மனிதனையும் அவர் தொடுவார், எப்படிப்பட்ட மனிதனுடைய பாவத்தை மன்னிப்பார், எப்படிப்பட்ட மனிதனை சுகமாக்குவார், எப்படிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஜெபிக்கலாமா? தேவ சமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணிப்போம். நல்ல பிதாவின் சொல்ல இருதயத்தோடுமை நான் துதிக்கிறேன் அப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இந்த மனமகிழ்ச்சியின் வேலைக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவை இப்பொழுது உங்களுடைய கரத்தினங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு பேச நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஒரு திமிர்வாதக்காரனை 4 பேர் சுமந்து கொண்டு வந்தார்கள். திமிர்வாதக்காரனை கண்டு அவனுடைய வாழ்க்கையை பார்த்து நீங்கள் அற்புதம் செய்யலை. அவனை எப்படி ஆகிலும் இயேசு கொண்டை கொண்டு போனால் இயேசு சுகமாக்கி விடுவார் என்று விசுவாசத்தோடு தூக்கிட்டு வந்த அந்த 4 பேரை கண்டீர் ஐயா. அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனுடைய பாவத்தையே மன்னித்தீர், பாவத்தை மன்னித்தீர், வியாதியை சுகமாக்கினீர், சாபத்தை முறித்தீர், அந்த மனிதனை சுகத்தோடு அனுப்பினீர் ஐயா. அந்த மனுஷன் எப்படிப்பட்டவன் கூட நீங்கள் யோசிக்கலை. திமிர்வாதக்காரன் எப்படிப்பட்டவன், நல்லவனா கெட்டவனா, அவன் ஒழுங்கா இருக்கானா, அவனுக்கு நான் சுகம் கொடுக்கலாமா, அவன் யார் என்ன, அதெல்லாம் நீங்கள் கேட்கவே இல்லைப்பா. 4 பேருடைய விசுவாசத்தை கண்டு இதிலிருந்து ஒன்றை நாங்கள் புரிந்து கொண்டோம். ரட்சிக்கப்படாத கணவனோ பிள்ளைகளோ குடும்பமோ யாரா இருந்தாலும் சரி, தகப்பனே நாங்கள் எங்கள் விசுவாசத்தை நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வந்து அந்த விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது, அந்த விசுவாசத்தோடு இயேசுவனை நிற்கும் போது நீர் அற்புதம் செய்வீர். குழந்தை பாக்கியத்திற்கு காத்திருக்கிற பிள்ளைகள் குழந்தை கிடைக்கலன்னு சொல்லி ஆண்டவர் மேலே வெறுப்பை வைத்திருந்தாலும், அவர்கள் உதாசீனப்படுத்தினாலும், அவர்கள் நீ தேட மாட்டேன்னு சொன்னாலும், விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது அவர்களுடைய கணவனோ மனைவியோ இல்லை தாய் தகப்பனோ யாரோ ஒருவர் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது நீர் அற்புதம் செய்கிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்தோம். நீர் அப்படிப்பட்ட நன்மை இன்றைக்கும் கொடுக்கிறீர் தகப்பனே. வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த மெசேஜை யூடியூப்ல ஃபேஸ்புக்கில் இனி பார்க்க போகிற இதை கேட்டு அவர்கள் தகப்பனை ஆசீர்வதிக்கப்படுவார்களாக சுவாமி.
இந்த மெசேஜை கேட்டவர்கள் தகப்பனே விசுவாசத்தோடு இனி உம்முடைய சமூகத்தில் செபிப்பார்களாக, தங்கள் பிள்ளைகளுக்காக செபிப்பார்களாக, தங்கள் கணவருக்காக செபிப்பார்களாக, மற்றவர்களுக்காக செபிப்பார்களாக. என் தேவன் அற்புதம் செய்வீராக. மீண்டும் உடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்.